இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பொன்னாப்பூரில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்ததால் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மலையாக்கோட்டை, சின்ன பொன்னாப்பூர், நெய்வாசல், குளமங்கலம் வழியாக ஒரு காட்டாறு ஓடுகின்ற இருக்கு. வெள்ளம் வடிகால் வரிண்டு ஓடுகின்ற இருக்குது. அது நடவுட்டு ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் பயிராக இருக்குது. பயிரே தெரியவில்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. காலையிலேருந்து அதிகாரிகள் யாரும் பார்க்கல. எங்களை கொள்ளையிலே நின்றுட்டுருக்கோம். இது ஒன்றும் ஓயாது போல இருக்குது. ஏதாவது உழப்பை கட்டுறதுக்கு எங்களுக்கு கனரக வாகனங்கள் ஏதாவது வேணும். ஆட்களால் முடியவில்லை. வந்து பார்க்கணும் எங்களை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பூந்தோட்டம் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ள நிலையில் வேறு இடத்தில் தங்குவதற்கு அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது மழைநீர் தேங்குவதாகவும் அதனை தடுக்க அரசு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். தொடர்ச்சியாக இந்த தெரு சாலைகள் முழுக்க பார்த்தோம்னாக்கா சேரும் சகதியமாக தான் இருக்குது. இந்த 2-4 மலையில் பார்த்தோம்னா இவ்வளோ தண்ணி, முழங்கால் தண்ணி. அதே நேரத்தில் அதிகாரிகள்ட்டையும் தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த தெரு சாலையை போட சொல்லி யாரும் இன்ன வரையிலும் கண்டுகிட்டதா தெரியலை. ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விளை நிலங்களில் தண்ணீர் புகுந்து நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. காரான், கும்பரம், மீனாட்சி வலசை, இரட்டையூரணி கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் முட்டி அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பூங்காவில் குழந்தைகள் விளையாடுவதற்காக வைத்துள்ள ராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. கடற்கரையில் உள்ள நடைபாதை கடைகள் சேதமடைந்துள்ளதால் சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக வேதனை அடைந்துள்ளனர். வீட்டுக்கு கடை போட்டிருக்கோம். இங்க எங்களுக்கு மழை எல்லாம் ரொம்ப தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிது. கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரமாக நாங்கள் கடை போடாமல் எங்களை வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு அந்த அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு நிவாரணம் எதாவது எங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இந்த தண்ணியில் இருக்கனால எவ்வளோ நஷ்டமும் படுறோம். ஆனால் நஷ்டப்பட்டு மாலை கட்டணுன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வருமானமும் கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பழையார் சுனாமி நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள 2 மின்கம்பங்கள் சாய்ந்தன. மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து கடும் மழையையும் பொருட்படுத்தாது சாய்ந்த 2 கம்பங்களையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூக்கி நிறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரத்தநாடு அருகே சுமார் 150 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதியை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 150 ஏக்கர் தண்ணியில் முழுகிட்டு எல்லாம் நடவு நட்டு ஒரு 2 வாரமாக தண்ணியிலே முழுகி இருக்கு. வழிகால் இல்லாதனால பஞ்சநதி கால்வாய் தூர்வாராதனால தண்ணி எல்லாம் வயல்லே இருக்கு. வடிய வழி இல்லாமல் ரோடு இப்போ போயிட்டு இருக்கு. வயலுக்குள்ள இறங்கினா இடுப்பளவு தண்ணி இருக்கு வய ஃபுல்லா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.